சிவலிங்கத்தின் தலையில் குடுமியுடன் காட்சியளிக்கும் அதிசய சிவன் கோவில். வணக்கம் விவேஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல பொன் விளைந்த களத்தூர் என்ற கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ முன் குடும்பீஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த ஆலயம் எங்கு உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு பேருந்து நிலையத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் பொன் விளைந்த களத்தூர் என்ற கிராமத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க ரெமாக்குள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த ஆலயத்தின் மூலவரின் பெயர் முன் குடும்பீஸ்வரர், உற்சவரின் பெயர் சந்திரசேகரர், அம்மனின் பெயர் மீனாட்சி அம்மன். தலவிருசமாக வில்வ மரம் உள்ளது. தீர்த்தம் வில்வ தீர்த்தம். இந்த ஆலயம் 500 ஆண்டு முதல் 1000 ஆண்டுகள் பழமையானது என்று வரலாறு கூறுகிறது. இந்த கோயிலின் தனி சிறப்பாக சிவலிங்கத்தின் முன் தலைப்பகுதியில் குடுமியுடன் காட்சியளிக்கின்றார். அதனால் இந்த மூலவர் முன் குடும்பீஸ்வரர் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றார். குழந்தை பாக்கியம் வேண்டி ஒரு சோழ மன்னனால் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட 108 சிவன் கோயில்களில் இதுவும் ஒன்றாகும். ஒரு முறை மன்னன் கோவிலுக்கு வந்த பொழுது அர்ச்சகர் இறைவனுக்கு அணிவிக்கப்பட்ட மாலையை எடுத்துக்கொண்டு சென்று தன் மனைவியிடம் கொடுத்திருந்தார். மன்னன் கோவிலுக்கு வந்துவிட்டான் என்பதை அறிந்த அர்ச்சகர் அந்த மாலையுடன் விரைந்து திரும்பி வந்து மன்னனுக்கு அணிவித்தார். மாலையில் ஒரு முடியை கண்ட மன்னன் அது எப்படி வந்தது என்று கேட்டான். அர்ச்சகர் அது இறைவனின் தலையில் உள்ள முடியில் இருந்து வந்தது என்றும் மறுநாள் அதை காட்டுவதாகவும் மன்னனிடம் உறுதியளித்தார். அந்த அர்ச்சகர் தனக்காக காத்திருந்த தண்டனையில் இருந்தும் மன்னனின் கோபத்தில் இருந்தும் தன்னை காப்பாற்றும்படி இறைவனிடம் வேண்டினான். மறுநாள் மன்னன் வந்த பொழுது அர்ச்சகர் இறைவனுக்கு தீபாராதனை காட்டினார். அப்பொழுது மன்னனால் சிவலிங்கத்தில் உள்ள குடும்பியை காண முடிந்தது. எனவே இறைவன் முன்குடும்பீஸ்வரர் என்று அறையப்பட்டார். சிவபெருமானின் பக்தர் ஒருவர் ஒரு பிராமணரின் நிலத்தை பராமரிக்கும் பணியில் அமர்த்தப்பட்டார். அந்த பிராமணர் பக்தரின் பணிக்காக ஊதியமாக தனது நிலத்தின் ஒரு பகுதியை அவருக்கு வழங்கினார். அந்த பணியாளர் இருவருக்கும் சொந்தமான நிலத்தை பராமரித்து வந்தார். பணியாளரின் நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நெல் விளைத்தால் அது தங்க நெல்லை விளைவிக்கும் என்பதை அந்த பிராமணர் அறிந்து கொண்டார். அந்த தங்க நெல்லை பெறுவதற்காக பிராமணர் அந்த பணியாளரிடம் தனது வயலில் விளைந்த நெல்லை தந்துவிட்டு தனது நிலத்தை விளைந்த பயிர்கள் அனைத்தையும் கொடுத்தால் போதும் என்று கூறினார். பணியாளரும் அதற்கு சம்மதித்தார். பிராமணரின் தந்திரத்தை அறிந்த மக்கள் அந்த தங்க நெல்லில் பணியாளருக்கும் ஒரு பங்கை கொடுக்குமாறு அவரிடம் கேட்டனர். ஆனால் பிராமணர் மறுத்துவிட்டார். இந்த வழக்கு அரசரிடம் கொண்டு செல்லப்பட்டது. அவர் அந்த தங்க நெல் முழுவதையும் அரசாங்கத்தின் கணக்கில் எடுத்துக்கொண்டார். பிராமணர் தனது 2 பங்குகளையும் இழந்தார். சிவபெருமான் அருளால் அந்த பணியாளருக்கு அதிக விளைச்சல் கிடைத்தது. இந்த நிலத்தில் தங்க நெல் விளைந்ததால் இவ்விடம் பொன் விளைந்த களத்தூர் என்று அறியப்பட்டது. கஜபிருஷ்ட விமானத்தில் கீழ் அமர்ந்திருக்கும் பக்தர்களுக்கு மூலசனமான தெய்வம் அருள்பாலிக்கின்றார். மாடவீதியில் அணுக்கை விநாயகர், முருகன், அவரது துணைவியார் வள்ளி மற்றும் தேவானையுடன் காலபைரவர் மற்றும் நவகிரக சன்னதிகள் உள்ளன. மீனாட்சி அம்மன் தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கின்றார். பிறரால் ஏமாற்றப்பட்டவர்களும் மன அமைதியை தேடுபவர்களும் கோயிலில் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். பங்குனி பிரம்மோற்சவம், சித்ரா பௌர்ணமி, ஆடியில் ஆடிப்பூரம், ஐப்பசி அன்னாபிஷேகம், புரட்டாசி நவராத்திரி, கந்த சஷ்டி, மார்கழியில் திருவாதிரை போன்ற விழாக்கள் இந்த ஆலயத்தில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். எங்கும் காண முடியாத வண்ணம் சிவலிங்கத்தின் மீது குடும்பியுடன் காட்சியளிக்கும் இந்த அதிசய சிவாலயத்தை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தை சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க ரெமாக்குள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.